ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அம்மன் ஃபேமஸுங்க. அதுபோல் நம்ம எரும்புண்டிக்கு ஃபேமஸ் எரும்புண்டி எட்டியம்மன் தான். இந்த எட்டியம்மன் எரும்புண்டிக்கு எப்படி வந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆதி காலத்தில் விவசாயி ஒருவர் தன்னுடைய நிலத்திற்கு நீர் பாய்ச்ச வாய்க்கால் வெட்டினார். அப்போது வாய்க்கால் நீர் இரத்த நிறமாக மாறுவதை பார்த்த விவசாயி பயந்து போய் மண்ணை தோண்டி பார்த்தார். அங்கு ஒரு அம்மன் சிலை இருந்துள்ளது. அந்த அம்மன் சிலையின் தலைப்பகுதியில் மண்வெட்டி பட்டதால் மண்வெட்டி பட்ட அந்த இடத்திலிருந்து இரத்தமாக பீறிட்டு வந்துள்ளது. இதை பார்த்த விவசாயி அதிர்ந்து போனார். பின்பு சுற்றுப்புறத்தில் இருந்த விவசாயிகளும் ஊர் மக்களும் ஒன்று திரண்டு இந்த அம்மன் சிலையை ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் பார்த்து கொண்டு இருந்தனர். அப்போது ஒரு சிறுமியின் மீது அம்மன் அருள் வந்து, நான் தான் எட்டியம்மன், நான் இங்கு சுயம்புவாக வளர்ந்து வந்தேன், இன்று மண்வெட்டி பட்டு வெளிப்பட்டு இருக்கிறேன், யாரும் பயப்பட வேண்டாம், எனக்கு இங்கேயே ஒரு கோயில் அமைத்து என்னை வழிபட்டு வாருங்கள், நான் இனி இந்த எரும்புண்டி கிராமத்திற்கு கிராம தேவதையாக ஊர் எல்லையிலே இருந்து உங்களையும் ஊர் மக்களையும் காத்து வருகிறேன் என்றாள். அதன்படியே ஊர் பொதுமக்கள் அம்மனுக்கு ஆலயம் எழுப்பி எரும்புண்டி கிராமத்தின் கிராம தேவதையான எட்டியம்மனுக்கு ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் செய்து எட்டியம்மனை கொண்டாடி வருகிறார்கள். ஓம் சக்தி எட்டியம்மன் துணை.